நீங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஃபேக்டரிய கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். அங்க எந்திரங்களுக்கு பதிலா பல்லாயிரக்கணக்கான சின்னஞ்சிறு உயிரினங்கள் இரவும் பகலும் எந்த ரெஸ்டும் இல்லாம வேலை செஞ்சுகிட்டு இருக்கு. ஆமா, அதுவும் அந்த ஃபேக்டரியில உற்பத்தி ஆகிறது எந்த பிளாஸ்டிக்கோ இல்ல இரும்போ கிடையாது. திரவ தங்கம்னு சொல்லப்படுற தேன். கரெக்ட். நீங்க கடையில வாங்குற ஒவ்வொரு பாட்டில் தேனுக்கு பின்னாலும் இப்படி ஒரு மாபெரும் இயற்கையோட ஃபேக்டரி இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த ஃபேக்டரிய நீங்களே சொந்தமா நடத்தி மாசம் 1,00,000 ரூபாய் லாபம் பார்த்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பா அது ஒரு சூப்பரான ஐடியா தான். அது ஏதோ சும்மா பொழுதுபோக்கு கிடையாதுங்க. ஒரு சீரியஸான பிசினஸ். அதுதான் நம்மகிட்ட இன்னைக்கு இருக்கிற ஸ்வீட் சக்சஸ். தி ஏபியரி ப்ராஃபிட் பிளேபுக் அப்படிங்கிற ஆதாரத்தோட அடிப்படை. ஒரு லாபகரமான தேனீ பண்ணையை எப்படி உருவாக்குறது, அதுக்கான நடைமுறை உத்திகள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீப் டைவ்ல ரொம்ப விரிவா பேச போறோம். ஆக்சுவலா இந்த சோர்ஸ் மெட்டீரியல் படிக்கிறப்போ எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. தேனீ வளர்ப்பு அப்படிங்கறத பலரும் ஒரு பார்ட் டைம் ஹாபியாவே தான் பாக்குறாங்க. ஆமா, வீட்டுக்கு பின்னால ஒரு 2 பெட்டியை வச்சுட்டு தேன் எடுப்பாங்கல்ல. அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த ஸ்வீட் சக்சஸ் ஆவணத்தை பாத்தீங்கன்னா, இது வெறும் இயற்கையோட மாயாஜாலம் மட்டும் இல்ல, மிக துல்லியமா திட்டமிட வேண்டிய ஒரு தொழில்முறை அறிவியல்னு சொல்றாங்க. 1,00,000 ரூபாய் லாபம் அப்படிங்கிற அந்த டார்கெட்டை ரீச் பண்ணோம்னா, உங்களோட மைண்ட் செட் ஒரு விவசாயி அப்படிங்கிற நிலையிலிருந்து ஒரு ஃபேக்டரி மேனேஜர் அப்படிங்கிற நிலைக்கு மாறணும். ஓகே, அப்போ இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிச்சு பார்ப்போம். இந்த ஆதாரமும் அதைத்தான் சொல்லுது. நீங்க ஒரு 10-20 பெட்டிகள் வைக்கிறது வெறும் பொழுதுபோக்கு மட்டும்தான். உண்மையான வியாபாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 80லிருந்து 100 தேனீ பெட்டிகளா தேவை. ஆமா, 100 பெட்டிகள் தேவைப்படும். சரி, 100 பெட்டிகளை வாங்கி வச்சுட்டா உடனே வேலை முடிஞ்சிடுமான்னு கேட்டா, அங்கதான் முதல் சிக்கலே ஆரம்பிக்குது. தேனீக்கள்ல எந்த ரகத்தை நம்ம செலக்ட் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்ட். முதல்ல ஏபிஸ் செரானா இண்டிகா அப்படிங்கிற இந்திய தேனீ ரகத்துல பழகிட்டு, அதுக்கப்புறம் ஏபிஸ் மெல்லிஃபெரா அப்படிங்கிற ஐரோப்பிய தேனீ ரகத்துக்கு மாற சொல்றாங்க. இத படிக்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு. இது கரெக்டா காரோட்ட பழகுற மாதிரி இருக்கு. காரோட பழகுற மாதிரியா? எப்படி சொல்றீங்க? அதாவது முதல்ல ஒரு பாதுகாப்பான கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண கார்ல பழகிட்டு, அதுக்கப்புறம் நல்ல வேகம் தர்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் காருக்கு மாறுற மாதிரி தோணுச்சு. ஆனா இது ஏன் அவ்ளோ முக்கியம்? எடுத்த உடனேயுமே அதிக தேன் கொடுக்கற அந்த ஐரோப்பிய தேனீக்களை வச்சே பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமே. நீங்க சொல்ற அந்த ஸ்போர்ட்ஸ் கார் உதாரணம் ரொம்ப ஆப்டா இருக்கு. எடுத்த உடனே ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டினா என்ன ஆகும்? விபத்து தான் நடக்கும். இங்கேயும் அதே லாஜிக் தான். ஏபிஸ் செரானா, இண்டிகா அப்படிங்கிற நம்ம இந்திய தேனீக்கள் நம்ம ஊர் தட்டுவெப்ப நிலைக்கும் சூழலுக்கும் பலாயிரம் வருஷமா நல்லா பழகி போன ஒண்ணு. ஓ, அதனால அதுங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. உருவத்துல அதுங்க கொஞ்சம் சின்னதுதான் அப்படின்னாலும், நம்ம ஊர்ல இருக்கிற மைட்ஸ் அப்படின்னு சொல்ற ஒட்டுண்ணிகள், அப்புறம் நோய்களை எதிர்த்து போராடுற இயற்கையான எதிர்ப்பு சக்தி அதுங்களுக்கு ரொம்ப அதிகம். ஓகே ஓகே. இப்போ ஒரு புதுசா தொழில் தொடங்குறவரு அந்த தேனீக்களோட பிஹேவியர், ராணி தேனியோட லைஃப் சைக்கிள், தேன் எடுக்கிற முறை இதெல்லாம் கத்துக்கும் போது கண்டிப்பா நிறைய தப்பு பண்ணுவாரு. ஆமா, ஆரம்பத்துல மிஸ்டேக் சகஜம்தான். அந்த தப்புகளை எல்லாம் தாங்கிக்கிட்டு உயிர் பிழைக்கிற திறன் இந்திய தேனீக்களுக்கு தான் இருக்கு. அப்போ இந்த ஐரோப்பிய தேனீக்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி சுத்தமா இல்லையா? சுத்தமா இல்லன்னு சொல்ல முடியாது, ஆனா மிக குறைவு. ஏபிஸ் மெலிஃபெரா அப்படின்னு சொல்ற ஐரோப்பிய தேனீக்கள் பாத்தீங்கன்னா அதிக அளவுல தேனை சேகரிக்கும். ஒரு பெட்டியில இந்திய தேனீக்கள் 5 கிலோ தேன் கொடுத்தா ஐரோப்பிய தேனீக்கள் 15 கிலோ வரைக்கும் கூட கொடுக்கும். அட, 3 மடங்கு அதிகமா? ஆமா, ஆனா அதுங்களுக்கு நம்ம ஊர் வெயில தாங்குற சக்தி ரொம்ப கம்மி. உள்ளூர் நோய்கள் ரொம்ப ஈஸியா தாக்கிடும். அதுங்கள ஒரு குழந்தை மாதிரி நாம ரொம்ப கவனமா பாத்துக்கணும். ஓ, டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றது அந்த மாதிரி விஷயங்களா? கரெக்ட். சரியான வெப்பநிலையை உறுதி செய்யணும். அதனாலதான் பேசிக்ஸ இந்திய தேனீக்கள்ல கத்துக்கிட்டு அப்புறமா பிசினஸ பெருசாக்கும் போது அந்த ஸ்போர்ட்ஸ் கார்னு நீங்க சொன்னீங்களா ஐரோப்பிய ரகத்துக்கு மாறுறதுதான் ரொம்ப சிறந்த உத்தி. ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது அந்த உற்பத்தி எந்திரத்தோட தன்மையை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இந்த பெட்டிகளை எங்க வைக்கிறது? இப்போ எனக்கு சொந்தமா ஒரு தரிசு நிலம் இருக்குன்னு வச்சுப்போம். அங்க ஒரு 100 பெட்டிகளை வச்சு நான் பிசினஸ் பண்ண முடியுமா? ஆக்சுவலா அதான் முடியாது. தேனீக்கள் பாத்தீங்கன்னா தங்களோட பெட்டியில இருந்து சுமார் 2லிருந்து 3 கிலோமீட்டர் சுற்றளவு வரைக்கும் பறந்து போய் தான் தேனை சேகரிக்குது. 3 கிலோமீட்டர் தூரம் போகுமா? வாவ். ஆமா, அந்த ரேடியஸ்குள்ள வருஷம் முழுவதுமோ இல்ல பெரும்பான்மையான மாசங்கள்லயும் பூக்கள் பூக்குற செடிகள், மரங்கள் கண்டிப்பா இருக்கணும். நீங்க சொல்ற அந்த தரிசு நிலத்தை சுத்தி எந்த பூக்களுமே இல்ல அப்படின்னா தேனீக்கள் பட்டினி கிடந்து இறந்துடுமா? ஒன்னு பட்டினி கிடந்து சாகும், அப்படி இல்லைன்னா பெட்டியை காலி பண்ணிட்டு மொத்தமா பறந்து வேற எங்கேயாவது போயிடும்.
அப்போ லொபோஷன்னா இந்த பிசினஸோட அஸ்திவாரமே. அதனாலதான் தென்னந்தோப்புகள், பூஞ்செடிகள் அதிகமா இருக்கிற இடங்கள், அப்புறம் விவசாய நிலங்களுக்கு பக்கத்துல இந்த பெட்டிகளை வைக்கணும்னு ஆதாரங்கள் ரொம்ப வலியுறுத்துது. ஏன்னா தென்னை மரங்கள்ல வருஷம் முழுக்க பூக்கள் இருக்கும் இல்லையா? கரெக்ட். அது தேனீக்களுக்கு ஒரு ஸ்டெடியான உணவு ஆதாரம். அப்புறம் இந்த செட்டப்ப பத்தி பாக்கும்போது ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெட்டிக்கு 2500 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரைக்கும் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. இதுல பெட்டிகள், உள்ளே இருக்கிற ஃப்ரேம்கள், நாம போட்டுக்கிற அந்த சேஃப்டி ட்ரெஸ், அப்புறம் ஸ்மோக்கர்னு சொல்லப்படுற அந்த புகைப்பான் எல்லாமே அடங்கும். அந்த புகைப்பான் பத்தி ஆக்சுவலா ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான அறிவியல் இருக்கு. தேனீக்கள் மேல புகையை காட்டினா அதுங்க ஏன் அமைதியாகுதுன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு புகைய பார்த்தா மயக்கமாயிடும்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்ல, அதுதான் தப்பு. அதுங்களுக்கு காட்டுல எங்கேயோ நெருப்பு பிடிச்சிடுச்சு அப்படின்னு ஒரு அலாரம் அடிச்ச மாதிரி ஆயிடும். உடனே நாம ஆபத்துல இருக்கோன்னு தங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு பெட்டிக்குள்ள இருக்கிற தேனை முடிஞ்ச வரைக்கும் தங்களோட வயிற்றுக்குள்ள நிரப்பிக்க தொடங்கும். ஓ, பேக்கப் எடுத்துக்கிற மாதிரி. ஆமா, அப்படி வயிறு முட்டை தேனை குடிச்ச தேனீக்களால தங்களோட குடுக்க ஈஸியா வளைச்சு கொட்ட முடியாது. அது மட்டும் இல்லாம அட, இது செம லாஜிக்கா இருக்கே. அந்த புகை தேனீக்கள் தங்களுக்குள்ள பேச பயன்படுத்துற அந்த ரசாயன சிக்னல்களை, அதாவது ஃபெரோமோன்களை மறைச்சிடும். இதனால அதுங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நம்மள தாக்குறத அப்படியே நிறுத்திடும். வாவ், இது உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு பயாலஜிக்கல் ட்ரிக் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்ப தேனீக்களோட குணங்களை பத்தி ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இப்போ நேரடியா அந்த எக்கனாமிக்ஸ், அதாவது பொருளாதார கணக்குக்கு வருவோம். ஏன்னா நாள் முடிவுல பாத்தீங்கன்னா இது ஒரு வியாபாரம். லாபம் இல்லாம இதை யாரும் இங்க பண்ண போறதில்ல. கண்டிப்பா கணக்கு ரொம்ப முக்கியம். சோர்ஸ்ல இருக்கிற கணக்கே நாம எடுத்துப்போம். சீசன் நேரங்கள்ல ஒரு பெட்டிலிருந்து மாசம் 5லிருந்து 10 கிலோ வரைக்கும் தேன் கிடைக்கும். நாம குறைஞ்சபட்சமா ஒரு 6 கிலோன்னு வச்சுப்போம். 100 பெட்டிகள் வச்சிருக்கவரு மாசத்துக்கு 600 கிலோ தேன் உற்பத்தி பண்ணலாம். ஓகே. இதை வித்தா என்ன கிடைக்கும்? பதப்படுத்தப்படாத தேன், அதாவது ரா ஹனி கிலோ 250லிருந்து 400 ரூபாய் வரைக்கும் போகுது. நம்ம ஒரு ஆவரேஜா கிலோ 300 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட 600 கிலோ இன்டு 300 ரூபான்னு போட்டா மாச வருமானம் 1,80,000 ரூபாய். பாக்குறதுக்கு நம்பர் பெருசா இருக்கு. ஆனா இதுக்கான செலவுகளையும் நம்ம கணக்குல எடுக்கணும் இல்லையா? ஆமா ஆமா, அதையும் சொல்றேன். வேலையாட்களுக்கு ஒரு 20,000, டிரான்ஸ்போர்ட் செலவு ஒரு 10,000, பெட்டிகள் மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு 10,000, மொத்தம் 40,000 ரூபாய் மாச செலவாகுது. ஆக 1,80,000லிருந்து 40,000 மைனஸ் பண்ணிட்டா மாச லாபம் 1,20,000 ரூபாய். ஒரு நிமிஷம் இருங்க, இது கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்படி ஒரு எக்ஸல் ஷீட் கணக்க மட்டும் வச்சுக்கிட்டு நாமும் லட்சாதிபதி ஆயிடலாம்னு நினைக்கிறது கொஞ்சம் முட்டாள்தனமா தோணுது. காகிதத்துல போடுற கணக்கு நிஜத்துல அப்படியே வராதே. நீங்க கேக்குறது மிக மிக நியாயமான ஒரு சந்தேகம். ஏன்னா இதுல நிஜமான ஓட்டை எங்க இருக்கு, சவால்கள் எங்க வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பிசினஸ் பிளான்லயும் நம்பர்ஸ் பார்க்கறதுக்கு எப்பவுமே அழகாத்தான் இருக்கும். ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி வேற. இது ஒரு முதலீடு செஞ்சுட்டு வீட்டுல போய் தூங்குற வியாபாரம் கிடையவே கிடையாது. இது ஒரு மீடியம் ரிஸ்க் உள்ள ஒரு தொழில். மீடியம் ரிஸ்க்னா எந்த மாதிரியான ரிஸ்க்? ஏன்னா நீங்க உசிரோட இருக்கிற ஒரு சமூகத்தோட வியாபாரம் பண்றீங்க. 100 பெட்டிகள் அப்படின்னா ஒவ்வொரு பெட்டிக்குள்ளேயும் 50,000 தேனீக்கள்னு மொத்தம் 50 லட்சம் உயிர்களை நீங்க பராமரிக்கிறீங்க. இதுல எப்ப வேணாலும் நோய் வரலாம். ஓ, நோய்னா? தேனீக்களுக்கு என்ன நோய் வரும்? முக்கியமா மைட்ஸ் அப்படின்னு சொல்ற சின்ன ஒட்டுண்ணிகள் தேனீக்களோட ரத்தத்தை உறிஞ்சும். இது ஆரம்பத்திலே நம்ம கவனிக்கலாம் அப்படின்னா ஒரே வாரத்துல அந்த 100 பெட்டிகளும் மொத்தமா காலியாயிடும். ஒரு வாரத்திலயா? ரொம்ப டேஞ்சர் தான். ஆமா. அப்புறம் அடுத்த மிகப்பெரிய சவால் தட்பவெப்பநிலை, அதாவது வெதர். இப்போ நீங்க மாசத்துக்கு 600 கிலோன்னு ரொம்ப அழகா கணக்கு போட்டீங்க. ஆனா திடீர்னு ஒரு 2 வாரம் தொடர்ந்து மழை பெய்யுதுன்னு வச்சுப்போம். ஓ, மழை பெஞ்சா அதுங்களால வெளியில போக முடியாதே. எக்ஸாக்ட்லி. தேனீக்களால வெளியே போய் தேன் சேகரிக்க முடியாது. அப்போ அதுங்க என்ன பண்ணும்? தங்களோட பெட்டிக்குள்ள சிறுக சிறுக சேமிச்சு வச்சிருக்க அந்த தேனையே உணவா குடிக்க ஆரம்பிச்சிடும். 30 நாள் கழிச்சு நீங்க பெட்டியை திறந்தா உள்ள ஒரு சொட்டு தேன் கூட இருக்காது. வாவ்! உங்களோட அந்த 1,20,000 ரூபாய் லாப கணக்கு அந்த மாசத்துல அப்படியே 0 ஆயிடும். ஓஹோ, அப்போ இயற்கை நமக்காக எக்ஸல் ஷீட் படி நடக்காது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. ஆக அந்த 1,00,000 ரூபாய் லாபம் அப்படிங்கிறது சாத்தியம்தான். ஆனா அது உங்களோட தொடர்ச்சியான கவனிப்புலயும் அந்த இயற்கையான சூழலை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க அப்படிங்கிறதுலயும் இருக்கு. கரெக்ட். இது ஒரு ஃபுல் டைம் வேலை. பெட்டிகளை ஒவ்வொரு பிரேமா வெளியே எடுத்து ராணி தேனி முட்டை எடுதா, நோய் தாக்கியிருக்கா அப்படின்னு செக் பண்றது ரொம்ப பெரிய உழைப்பு. ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க.
ஆனா இதையெல்லாம் தாண்டி அந்த லாபத்தை நாம செக்யூர் பண்ணணும்னா அந்த தேனை நம்ம எப்படி மார்க்கெட் பண்றோம், எப்படி விக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட உற்பத்தி செலவு, உழைப்பு எல்லாத்தையும் பணமா மாத்துறது அந்த விற்பனை உத்தி தான். ஆமா. அத பத்தி இந்த சோர்ஸ் ரொம்ப ஆணித்தரமா ஒரு விஷயத்த சொல்லுது. எந்த காரணத்தை கொண்டும் மிடில் மேனுக்கு, அதாவது இடைத்தரகர்களுக்கு மொத்தமா தேனை விற்க கூடாது. இது ஏன் அவ்ளோ முக்கியம்? ஒரு விவசாயிய பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட மொத்தமா வித்துட்டு காசை வாங்குறது தானே ரொம்ப சுலபம். சுலபம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா லாபம் இருக்காது. நீங்க ஒரு மிடில்மேன் கிட்ட கிலோ 180 ரூபாய்க்கோ இல்ல 200 ரூபாய்க்கோ மொத்தமா வித்துட்டீங்கன்னா உங்களோட உழைப்போட மொத்த பலனையும் அவங்க தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ நாம என்ன பண்ணணும்? அதுவே நீங்களே சொந்தமா நல்ல பாட்டில்கள்ல அடைச்சு ஒரு பிராண்ட் நேம் வச்சு உள்ளூர் கடைகள், ஆயுர்வேத மருந்து கடைகள், அப்புறம் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மூலமா நேரடியா கஸ்டமர்ஸ்க்கே விக்கும்போது நம்மால ரேட் அதிகமா வைக்க முடியும். ஆமா, ஒரு கிலோவுக்கு 400ல இருந்து 500 ரூபாய் வரைக்கும் கூட விலை நிர்ணயம் செய்யலாம். அந்த கூடுதல் 200 ரூபாய் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்களை ஒரு சாதாரண விவசாயிலிருந்து ஒரு லாபகரமான தொழில் முனைவோரா மாத்துது. கரெக்ட். இடைத்தரகர்களை அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது எல்லா தொழிலுக்கும் பொருந்தும் தான். ஆனா எனக்கு இந்த ஆவணத்துல ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது வேற ஒரு விஷயம்தான். என்னது அது? பொதுவா தேனீ வளர்ப்புன்னா தேன் வித்து தான் லாபம் பாப்பாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதுல அடிஷனல் இன்கம் சோர்ஸ்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்காங்க. ஓ ஆமா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. அதாவது தேனீக்கள் கட்டுற கூட்டுல இருந்து கிடைக்கிற தேன்மெழுகு, பீஸ் வேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை எடுத்து அழகு சாதன பொருட்கள் தயாரிக்க விக்கலான்னு சொல்றாங்க. இதை விட ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒன்னு இருக்கு. தேனீக்கள் செய்யற மகரந்த சேர்க்கைக்காக, அதாவது பாலினேஷன் சர்வீஸ்க்காக விவசாயிகள் கிட்டயா வாடகை வாங்குறது. இது எனக்கு ரொம்பவே புதுசா இருக்கு. இது எப்படி ஆக்சுவலா சாத்தியம்? விவசாயி ஏன் நமக்கு காசு தரப்போறாரு? இது ஒரு அற்புதமான இக்கோலாஜிக்கல் பிசினஸ், அதாவது சுற்றுச்சூழல் வியாபாரம். பாலினேஷன் சர்வீஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு உலக அளவுல மிகப்பெரிய ஒரு துறை. நீங்க ஒரு பிரம்மாண்டமான சூரியகாந்தி வயலை கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே. பல ஏக்கர் பரப்பளவுல லட்சக்கணக்கான பூக்கள் பூத்திருக்கும். ஒரு பூவுல இருக்கிற மகரந்தம் இன்னொரு பூவுக்கு போனாதான் அங்க விதை உருவாகும், விவசாயிக்கு விளைச்சல் கிடைக்கும். ஆமா, அது இயற்கையா காத்து மூலமாவே நடக்குமே. காத்து மூலமா நடக்கும் தான், ஆனா அது முழுமையா இருக்காது. நிறைய பூக்கள் மகரந்த சேர்க்கையாகாமலே வாடிடும். இந்த நேரத்துல தான் விவசாயிகள் தேனீ வளர்ப்பவங்களை கூப்பிடுறாங்க. அதாவது நம்ம பெட்டிகளை தூக்கிக்கிட்டு அந்த வயலுக்கு போகணும். எக்ஸாக்ட்லி. ஒரு ஏக்கருக்கு இத்தனை பெட்டிகள்னு ஒரு கணக்கு வச்சு வயல்ல வைப்பாங்க. காலையில சூரியன் உதிச்ச உடனே பெட்டியிலிருந்து வெளியே வர லட்சக்கணக்கான தேனீக்கள் ஒவ்வொரு பூவா தேடி போய் உட்காரும். அதுங்களோட கால்கள்ல இருக்கிற சின்ன முடிகள்ல அந்த மகரந்த தூள்கள் ஒட்டிக்கும். அது அடுத்த பூவுக்கு தேன் குடிக்க போகும்போது அந்த மகரந்தம் அங்க உதிரும். இப்படி ஒரு வாரம் அந்த வயல் முழுக்க தேனீக்கள் செய்யற இந்த சிஸ்டமேட்டிக் வேலையால விவசாயிக்கு விளைச்சல் 30லிருந்து 40% வரைக்கும் அதிகமாகுது. வாவ், 40%னா அது மிகப்பெரிய லாபமாச்சே விவசாயிக்கு. ஆமாம், அதனாலதான் விவசாயிகளே தேனீ வளர்க்கவங்களுக்கு இதுக்காக காசு கொடுக்கறாங்க. இதுல தேனீ வளர்க்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 வகையில லாபம். ஒன்னு விவசாயிகிட்ட இருந்து கிடைக்கிற வாடகை, இன்னொன்னு அந்த வயல்ல இருந்து தேனீக்கள் எடுத்துட்டு வர்ற பல கிலோ இலவசமான தேன். கேட்கவே செம்ம பிரமிப்பா இருக்கு. ஒரு சின்ன பூச்சியோட கால்கள்ல ஒட்டுற அந்த ஒரு தூள் பல ஏக்கர் விவசாயத்தோட தலையெழுத்தையே மாத்துது. இது உண்மையிலேயே ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் தான். கண்டிப்பா. சரி, மகரந்த சேர்க்கை பத்தி பேசும்போது இந்த தொழிலோட உச்சகட்ட உத்தியான மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது இடப்பெயர்வு உத்தி பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா 100 பெட்டிகளை ஒரே இடத்துல வச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட சீசன் முடிஞ்சதும் என்ன பண்ணுவாங்க? பூக்கள் இல்லாத நேரத்துல தேனீக்களுக்கு சாப்பாடு கிடைக்காதே. இங்கதான் ப்ரோ லெவல் தேனீ வளர்ப்பாளர்கள் சாதாரண ஆட்கள்ல இருந்து மாறுபடுறாங்க. பூக்கள் எங்க இருக்கோ அந்த இடத்த தேடி அவங்க பெட்டிகளை நகர்த்துவாங்க. ஓ, பெட்டிகளோடவே டிராவல் பண்றதா? ஆமா. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட மாசத்துல சூரியகாந்தி பூக்கும். நீங்க அங்க சீசன் முடிஞ்சதும் கேரளால இருக்கிற ரப்பர் தோட்டங்களுக்கு போவாங்க. அங்க பூக்கள் பூக்கிற சீசன் தொடங்கும். அப்புறம் வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஒரு சீசன், முருங்கை தோட்டத்துல ஒரு சீசன்னு சீசனுக்கு ஏத்த மாதிரி தேனீ பெட்டிகளை இடம் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த பெட்டிகளை எப்படிங்க நகர்த்துவாங்க? பெட்டியை திறந்தா தேனீக்கள் எல்லாம் பறந்துடுமே. ஒரு லாரியில 100 பெட்டிகளை, அதுவும் லட்சம் தேனீக்களை ஏத்திட்டு போறதா கற்பனை செஞ்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. அதுலதான் ஒரு பெரிய சூட்சுமம் இருக்கு.
பகல் நேரத்துல நீங்க தேனீக்களை நகர்த்தவே முடியாது. ஏன்னா பாதி தேனீக்கள் வந்து தேன் தேடி வெளியே போயிருக்கும். நீங்க பெட்டியை எடுத்தா வெளியே போன தேனீக்களால திரும்ப வர முடியாது. அப்போ ராத்திரி நேரத்துல தான் மூவ் பண்ணுவாங்களா? சூரியன் மறைஞ்சதும் எல்லா தேனீக்களும் பெட்டிக்குள்ள திரும்பிடும். நல்ல இருட்டின பிறகு பெட்டியோட அந்த என்ட்ரன்ஸ ஒரு சின்ன வலை வச்சு மூடிடுவாங்க. ஓ, காத்து போறதுக்காக வலையா? ஆமா, தேனீக்களுக்கு மூச்சு விட காற்றோட்டம் இருக்கணும், ஆனா வெளியே வர முடியாது. இரவு நேரத்துல தான் இந்த பெட்டிகளை லாரிகள்ல ஏத்தி விடியறதுக்கு முன்னாடி அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் இறக்குவாங்க. இது வந்து ரொம்ப கடினமான, மிகப்பெரிய உடல் உழைப்பை கோர்ற ஒரு வேலை. ஆமா, ராத்திரி முழுக்க முழிச்சிருக்கணும், டிராவல் பண்ணணும். தூக்கமின்மை, டிராவல்னு நிறைய சவால்கள் இருக்கும். ஆனா இதுதான் வருஷம் முழுக்க அந்த தேன் உற்பத்தியை எந்த தொய்வும் இல்லாம கொண்டு போறதுக்கான ஒரே வழி. அதிக பூக்கள், அதிக தேன், அதிக வருமானம். இந்த செயின் வந்து இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஆனா இந்த பயணத்தின் போது பாதுகாப்பு வந்து மிக மிக முக்கியம்னு ஆதாரங்கள் எச்சரிக்குது. இப்போ புது இடத்துல பெட்டிகளை வைக்கும்போது பக்கத்துல சுத்தமான நீராதாரம் இருக்கான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம தேனீக்களோட மிகப்பெரிய எதிரியான எறும்புகள் கிட்ட இருந்து பெட்டிகளை காப்பாத்தணும். ஆமா, எறும்புகள் ரொம்ப ஆபத்து. எறும்புகள் பெட்டிக்குள்ள நுழைஞ்சிடுச்சுன்னா அந்த தொல்லை தாங்க முடியாம ராணி தேனீ உள்பட மொத்த தேனீக்களுமே பெட்டியை காலி பண்ணிட்டு பறந்துடும்னு சொல்றாங்க. அதுக்கு அப்ஸ்காண்டிங்னு பேரு. இத தடுக்க அந்த பெட்டியோட 4 கால்கள்லயும் சின்ன கிண்ணங்கள்ல தண்ணியோ இல்ல ஆயிலோ ஊத்தி வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்களை எல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்கு. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஆனா எறும்புகளை விட மிக மோசமான ஒரு எதிரி ஒன்னு இருக்கு. எது? வேற ஏதாவது பூச்சியா? இல்ல, பூச்சிக்கொல்லி மருந்துகள், பெஸ்டிசைட்ஸ். நீங்க பெட்டிகளை வச்சிருக்க இடத்துல இருந்து 3 கிலோமீட்டர் சுற்றளவுல யாராவது ஒரு விவசாயி ரொம்ப வீரியமான பூச்சிக்கொல்லி மருந்து செடிகளுக்கு அடிச்சாருன்னா, ஓ நோ, அங்க தேன் குடிக்க போற தேனீக்கள் எல்லாமே கொத்து கொத்தாக இறந்து போயிடும். அந்த விஷம் பெட்டிக்குள்ள வந்து உள்ள இருக்கிற முட்டைகள் வரைக்கும் பரவி மொத்த காலனியுமே அழிஞ்சிடும். அதனால சுத்தி இருக்கிற விவசாயிகள் கிட்ட முன்னாடியே பேசி அவங்க என்ன மருந்து பயன்படுத்துறாங்க, எப்ப அடிக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது ஒரு தேனீ வளர்ப்பாளரோட மிக முக்கிய கடமை. ரொம்பவே சென்சிட்டிவான பிசினஸ் இது. ஓகே, தொழில் சார்ந்த நுணுக்கங்களை நாம ஓரளவுக்கு நல்லாவே அலசிட்டோம். இப்போ கடைசியா இதையெல்லாம் செஞ்சு நாம எடுக்கிற அந்த தேனை சந்தைப்படுத்துற விதம் பத்தி கொஞ்சமா பேசுவோம். இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல விற்கப்படுற பல பிராண்டட் தேன் பாட்டில்கள்ல சீனாவில இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சர்க்கரை பாகு, அதாவது சுகர் சிரப் கலக்கப்பட்டிருக்கிறதா நிறைய செய்திகள் வருது. ஆமா, நிறைய அடல்ட்ரேஷன் நடக்குது. இதனால கஸ்டமர்ஸ் வந்து அசல் தேன் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நம்மளோட ஒரிஜினல் தேனை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது? இங்கதான் டிஜிட்டல் டெக்னாலஜி நமக்கு ரொம்பவே கை கொடுக்குது. இந்த ஸ்வீட் சக்சஸ் வழிகாட்டி வந்து பிராண்டிங் பத்தி ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்லுது. நீங்க வெறுமனே ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி விக்கிறது பிராண்டிங் கிடையாது. அப்புறம் மக்கள் உங்க மேல வைக்கிற அந்த நம்பிக்கை தான் உங்களோட நிஜமான பிராண்டிங். நீங்க எப்படி தேனை எடுக்கிறீங்க, அந்த தேனீக்களை நீங்க எப்படி பராமரிக்கிறீங்க, எந்த வயல்ல அந்த பெட்டிகளை வச்சிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு வீடியோவா எடுத்து யூடியூப்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ பதிவிடணும். அதாவது ஒரு வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி. எக்ஸாக்ட்லி. அப்போ நீங்க உங்க பெட்டியிலிருந்து தேனை ஹனி எக்ஸ்ட்ராக்டர்னு சொல்லப்படுற அந்த மிஷின்ல வச்சு சுழற்றி அந்த தேனடைய சிதைக்காமலே தேனை பிரித்தெடுக்கிற அந்த நேர்த்தியான வழிமுறைய கஸ்டமர்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு தானாவே ஒரு நம்பிக்கை வந்துடும். ஆமா, ஆஹா, இவங்க எந்த கலப்படமும் இல்லாம ரொம்ப இயற்கையான முறையில தேன் எடுக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்க மார்க்கெட் விலையை விட ஒரு 100 ரூபாய் அதிகமா கொடுத்தாவது உங்கள்கிட்ட தான் வாங்குவாங்க. அந்த நம்பிக்கை தான் ஒரு சிறந்த பிராண்டோட அடித்தளமா அமையுது. மிகச்சரி. இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல பாத்தீங்கன்னா, நீங்க தயாரிக்கிற பொருளோட தரம் எவ்வளவு முக்கியமோ அதை விட அதை நீங்க எப்படி வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட அந்த கடின உழைப்பையும் தேனீக்களோட உழைப்பையும் நீங்க ரொம்ப நேர்மையா காட்டினா கஸ்டமர்ஸ் உங்களை தேடி வருவாங்க. சூப்பர். சரி, நாம இந்த டீப் டைவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஆதாரங்கள்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை ஒரு ஃபைனல் ஃபார்முலாவா, ஒரு சூத்திரமா சுருக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. சரியான ரகத்தேனீக்களோட சேர்ந்த 100 பெட்டிகள் பிளஸ் இடப்பெயர்வு உத்தி பிளஸ் இடைத்தரகர்கள் இல்லாத நேரடி விற்பனை பிளஸ் சமூக வலைத்தளங்கள் மூலமா வெளிப்படையான பிராண்டிங், இது எல்லாமே சரியா ஒர்க் ஆச்சுன்னா மாசம் 1 லட்சம் ரூபாய் லாபம் அப்படிங்கிறது வெறும் காகித கணக்கில்ல, நிஜத்திலேயே சாத்தியம்தான். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு சொந்தமா விவசாயம் சார்ந்த ஒரு பிசினஸ் தொடங்கணும்னு எண்ணம் இருந்தா இதுல இருக்கிற சவால்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டு இறங்குனா இது ஒரு ரொம்ப சிறப்பான பாதையா இருக்கலாம். நிச்சயமா. இது நாம நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் ரொம்ப ஆழமா பதிவு செய்ய விரும்புறேன்.
தேன் அப்படிங்கிறது தேனீக்கள் நமக்கு கொடுக்கிற ஒரு சின்ன போனஸ் மட்டும்தான். அதை வச்சு நாம லாபம் சம்பாதிக்கிறோம். ம். ஆனா அந்த சின்ன பூச்சிகள் ரொம்ப அமைதியா செஞ்சுகிட்டு இருக்கிற அந்த மகரந்த சேர்க்கைன்னு ஒரு வேலை இருக்கே, அதுதான் இந்த உலக உணவு கட்டமைப்புக்கே அஸ்திவாரம். உலகத்துல இருக்கிற 170% பயிர்கள் தேனீக்களோட மகரந்த சேர்க்கையை நம்பிதான் இருக்கு. அவ்ளோ பெரிய இம்பாக்ட் இருக்கா? ஆமா, தேனீக்கள் மட்டும் இல்ல அப்படின்னா இன்னைக்கு நாம சாப்பிடுற தக்காளி, கத்திரிக்காய், ஆப்பிள்னு பல உணவுப் பொருட்கள் இல்லாமலே போயிடும். அப்படி என்றால் எதிர்காலத்துல தேனீ வளர்ப்பவர்கள் வெறும் வியாபாரிகள் இல்ல தேன் உற்பத்தியாளர்கள் அப்படிங்கறத தாண்டி இந்த ஒட்டுமொத்த விவசாயத்தின் பாதுகாவலர்களா மாறுவாங்களா? இது நாம எல்லோருமே சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அது ஒரு மிக முக்கியமான, ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. நாம ஆரம்பத்துல பேசின அந்த இயற்கையோட ஃபேக்டரி வெறும் தேனை மட்டும் உற்பத்தி பண்ணல, அது ஒட்டுமொத்த மனித குலத்தோட உணவு பாதுகாப்பையும் சேர்த்து உற்பத்தி செஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கறத நினைக்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நீங்க ஒரு தொழில் முனைவோரா மாறாவிட்டாலும் சரி, அடுத்த முறை உங்க உணவுல ஒரு ஸ்பூன் தேனை கலக்கும்போது அந்த ஒரு ஸ்பூன் தேனுக்கு பின்னாடி இருக்கிற பல்லாயிரக்கணக்கான சிறு உயிரினங்களோட உழைப்பும் இரவும் பகலும் அந்த பெட்டிகளை பாதுகாக்கிற ஒரு தேனீ வளர்ப்பாளரோட போராட்டமும் உங்களுக்கு நிச்சயமா நினைவுக்கு வரும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான டீப் டைவ்ல சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து தேடுங்க, தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள்.